கடலில் இறக்கப்பட்ட கன்னிவெடி எக்குத்தப்பாய் வந்து சிக்கிக்கொண்ட அமெரிக்கா. வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் வார்னிங். கச்சா எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதையான ஹர்முஸ் நீரிணை கடல் பகுதியில் ஈரான் கன்னிவெடியை வைத்திருக்கிறது. இதனால் அமெரிக்கா பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என்று அந்த நாட்டு செய்தி ஊடகமான வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகள் பெட்ரோல், டீசல், கேஸ் உள்ளிட்டவற்றை வளைகுடா நாடுகளை தான் நம்பியிருக்கின்றன. இந்த நாடுகளிலிருந்து வரும் எரிபொருள்கள் ஹர்முஸ் நீரிணையை தாண்டித்தான் வர வேண்டும். இந்த இடத்தில் தான் ஈரான் கன்னிவெடிகளை வைத்திருக்கிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி வருகின்றன. இப்படி இருக்கையில் இதற்கு எதிராக ஈரான் தீவிரமான பதில் அட்டாக் கையில் வைத்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் கச்சா எண்ணெய் போகக்கூடாது என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கிறது. நேரடியாக மோதினால் அமெரிக்காவை ஜெயிக்க முடியாது என்பது ஈரானுக்கு தெரியும். எனவேதான் சர்வதேச அழுத்தத்தை ஏற்படுத்த முயன்று வருகிறது. எனவே ஹர்முஸ் நீரிணையை தனது கண்ட்ரோலில் எடுத்திருக்கிறது. இதுகுறித்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கும் செய்தி குறிப்பில் ஈரான் இதுவரை இல்லாத அளவில் கன்னிவெடிகளை ஈரான் ஹர்முஸ் நீரிணையில் வைத்திருக்கிறது. இது தவிர ஈரானிடம் 2000 முதல் 6000 வரை நவீன ரக கன்னிவெடிகள் இருக்கலாம். எனவே ஹர்முஸ் நீரிணை என்பது மரணப்பள்ளத்தாக மாறியிருக்கிறது. ஒரு சொட்டு கச்சா எண்ணெய் கூட இந்த வழியாக வெளியில் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என ஈரான் வார்னிங் கொடுத்திருக்கிறது என்று கூறியுள்ளது. அமெரிக்கா இந்த விஷயத்தில் ரொம்பவே டென்ஷனாகி இருக்கிறது. காரணம் கச்சா எண்ணெய் விலை உயர்வுதான். ஏற்கனவே அமெரிக்காவில் பெட்ரோல், கேஸ் உள்ளிட்ட எரிபொருளின் விலை இக்குத்தப்பாக எகிறியிருக்கிறது. நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை அப்படியே பகுதியாக குறைப்பேன் என ட்ரம்ப் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆனால் இப்போது நடந்திருப்பதே வேறு. எனவே மக்கள் எதிர்ப்பை ட்ரம்ப் சம்பாதிப்பதற்குள் பிரச்சனையை முடித்தாக வேண்டும். எனவே ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார். ஹர்முஸ் ஜலசந்தியில் வைக்கப்பட்டிருக்கும் கன்னிவெடிகளை உடனே அகற்ற வேண்டும். இல்லையெனில் ஈரான் இதுவரை பார்க்காத இராணுவ நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் என்று வார்னிங் கொடுத்திருக்கிறார். இதற்கெல்லாம் ஈரான் அசைந்து கொடுக்கும் என்று தெரியவில்லை. போகிற போக்கை பார்த்தால் உலகம் முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஆட்டி படைக்கும் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்.